குருவே சரணம், குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்திரா அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இன்னையிலிருந்து தொடர்ந்து 12 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி விகிதமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுது. அதில் இன்னைக்கு முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது வீரத்தின் நாயகன் மற்றும் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயை தனது வீட்டின் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஒரு கவனத்தையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாக அமையப் போகிறது. அதாவது கும்ப ராசியில் இதுநாள் வரைக்கும் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து 7.5 சனி ஆரம்ப நிலைக்கு உங்கள் ராசிக்கு வருகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு விரய சனியாக முதல் 2.5 ஆண்டுகாலமும் அவர் பிரவேசிக்க போகிறார். அதாவது பொதுவாக இந்த சனி பயிற்சிங்கிறது 3 சுத்து அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சுத்து அப்படிங்கிறது மனிதர்களை சோதிக்கின்ற ஒரு சுற்றாக இருக்கும். 2வது சுற்று விரயங்கள், அதாவது நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். 3வது சுற்றுங்கிறது உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது. இப்படி 3 வகையில் 7.5 சனி ஒரு மனிதருக்கு வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த முறை உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் வியாபித்திருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரம் 1வது பாதமும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் மேஷ ராசி. பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்கு இப்போ விரய சனியாக வரக்கூடிய சனி பகவான் 7.5 சனி ஆரம்ப நிலைக்கு ஆரம்பிக்க இருக்கிறார். அதாவது இந்த 7.5 சனியில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகப்படியான ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பொருளாதார அடிப்படையில் சிறப்பாக இருந்தாலும் கூட விரயங்கள் அதிகரிக்கும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடு அதிகமாக செய்யறதுக்கான ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னா, ஓய்வின்றி உழைக்கிறதன் மூலிமா உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். அதாவது சரியான தூக்கம் கிடைக்காது அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் இந்த ஆண்டு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னா, கையிருப்பு பணங்கள் எல்லாம் கரையக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக காணப்படுது. அதே போல் பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள் வழியில் கவனத்தோடு இருக்கணும். உங்களோட வயசில் பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கவனமாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உத்தியோகத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு வேலை பளு அதிகமாகும். அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே இடமாற்றங்கிறது தேவையில்லாத ஒரு இடமாற்றமாக இருக்கும். அங்கே போய் இன்னும் வேலை பளு தான் அதிகரிக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த வருஷம் இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பு 12 ராசிகளில் மேஷ ராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த சனி பெயர்ச்சியில் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. காதல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரகசியத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. இந்த வருஷம் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கோவில்களுக்கு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, தூரதேச பயணம் போகக்கூடிய அமைப்பு, தந்தையினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த மேஷ ராசி அன்பர்களும் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா தந்தையுடைய உடல் நலத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இந்தாண்ட ராகு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. டிசம்பர் மாதத்தில்
அக்டோபர் டு டிசம்பர் மாதம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது வீடுகளை பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய அமைப்பு போன்றவையெல்லாம் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப எளிதாக கடந்துடலாம். அதே மாதிரி ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு அதிக முதலீடு செய்து சரக்குகளை ஃபுல் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரீட்டைல் வியாபாரிகளுக்கு எப்பயும் போல் ஓரளவு நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாணவிகள் அதிகமாக உங்களுடைய எஃபெக்டை போட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த அடுத்த 2.5 வருஷம் சர்வே ஆக முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்தளவு ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் வராரு. நீங்களுமே ஆல்ரெடி வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, தொலைத்தொடர்பு, செய்தித்துறை, பத்திரிகை துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வேலை இடமாற்றமாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக கிடக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அப்புறம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிரசத்தை தானமாக வழங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க நெல்லிக்காய் சாதத்தை தானமாக வழங்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் புளியோதரையை தானமாக வழங்குவதும், மேலும் அஸ்வினி நட்சத்திரத்திலையும் கிருத்திகை நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சுதர்சன எந்திரத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் திரிபுர சுந்தரியின் எந்திரத்தை பயன்படுத்துங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். மொத்தமாகவே மேஷராசிக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா டெய்லி நடைப்பயிற்சி பண்ணாவே போதும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போனாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட, சிறுநீரக சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இந்த வருஷத்தை, அதாவது இந்த அடுத்த 2.5 வருஷத்தை நீங்கள் கடக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டு, மேலும் இன்னும் அடுத்த ராசிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.